ஏலகிரியில் உள்ள தனக்கு சொந்தமான இடம் திருப்பத்தூர் திமுக எம்எல்ஏ தூண்டுதலின் பேரில் தனிநபர்களால் அபகரிக்கப்பட்டுள்ளது என டிஜிபி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர் புகார் மனு அளித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் சிவஞானம் என்பவருக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த இடத்திற்கு அருகில் பிரபாகர் மற்றும் பிரேமா ஆகிய இருவருக்கும் சொந்தமான இடம் இருக்கும் நிலையில் இவர்கள் சிவஞானத்தின் இடத்திலையும் சேர்த்து உரிமை கொண்டாடுவதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் திருப்பத்தூர் திமுக எம்எல்ஏ நல்லத்தம்பி தலையிட்டதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நிலம் பிரபாகர் மற்றும் பிரேமாவிற்கு சொந்தமானது என்று மாவட்ட நிர்வாகம், ஆர்டிஓ அதிகாரி ஆகியோர் சான்று அளித்துள்ளதாக சிவஞானம் தெரிவித்துள்ளார். தங்களது நிலம் பிரபாகர் மற்றும் பிரேமாவுக்கு சொந்தமானது போல் நல்லத்தம்பி பட்டாவை மாற்றி அமைத்துள்ளதாக சென்னை டிஜிபி அலுவலகத்தில் சிவஞானத்தின் மகன் சிவா கண்ணன் தெரிவித்துள்ளார். இந்த சொத்து எங்களது இல்ல அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை இல்ல. இது வந்துட்டு கோர்ட்டு தான் முடிவு எடுக்கணும். போன சப் கலெக்டரும் அதே தான் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் இந்த ஆர்டிஓ என்ன பண்றாரு, இந்த பட்டாவை நம்ம இதுல இருந்து நீக்கி அந்த சர்வே நம்பர் எங்க பட்டால இருந்து நீக்கி பிரேமா அவங்க பட்டால சேர்க்குமாறு ஆர்டர் போட்டிருக்காரு. அதுல என்ன பண்றாரு வந்துட்டு 1993 நாங்க சொத்து வாங்கறதுக்கு முன்னாடி சர்வே நம்பர் உட்பிரிவாய் 10 பிரிஞ்சிருக்கு. அது வந்துட்டு ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டரை வந்து இல்லன்னு சொல்லி போட்டு இதுல ஆர்டர் போட்டுறாரு. இதே ஆர்டரை 2016 வந்துட்டு அந்த பிரேமா பிரபாகரன் வந்துட்டு ஆர்டிஐல கேட்டு தாசில்தார்ட்ட வாங்கியிருக்காங்க. அதுக்கான ஆதாரமும் நாங்க கொடுத்துருக்கோம். இவ்வளவு இருந்தும் வந்துட்டு இந்த நல்ல தம்பி இவர் வந்து இது பண்ணி இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் இருக்குங்க. ஒரு சொத்துக்கு இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் ஏலகிரி இல்ல ஊர்லயே யாரும் இவ்வளவு இது பண்ணிருக்க முடியாது. அவ்வளவு பிரச்சனை பண்ணி இவ்வளவு சேர்த்து வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லா இடத்துலயும் போய் வாங்கி அலைஞ்சு திரிஞ்சு இவ்வளவு வரி ரசீதுல இருந்து இபி பில்லு உள்ள சொத்து வரி தண்ணி வரி எல்லாம் கட்டி எல்லாம் சரியா இருந்து பொசிஷன்ல இருந்தோம். இவ்வளவு தொந்தரவா இருக்கு. முதலமைச்சர் ஐயா இதுல தலையிட்டு இதுக்கு நியாயமா நடவடிக்கை எடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.